கோவையில் ஆபாச வீடியோ பார்த்ததாக கூறி போலீசார் போல மிரட்டி இளைஞர் ஒருவரிடமிருந்து 38,000 ரூபாய் பறித்த இருவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். நூதன பணப்பறிப்பு சம்பவம் அரங்கேற்றப்பட்டது எப்படி? கோவை துடியலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீசன். இவருக்கு கடந்த மே மாதம் மர்ம நபர்களிடம் இருந்து செல்போன் அழைப்பு ஒன்று வந்துள்ளது. அதில் பேசியவர்கள் பீடமேட்டில் உள்ள காவல்துறை அலுவலகத்தில் இருந்து பேசுவதாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். மேலும் ஜெகதீசன் ஆபாச வீடியோக்களை பார்த்ததற்கான ஆதாரம் இருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறி மிரட்டியுள்ளனர். இந்த விவகாரத்தில் போலீஸ் நடவடிக்கைக்கு உட்படாமல் இருக்க வேண்டுமென்றால் நீதிமன்றத்திற்கு ஆன்லைன் மூலம் அபராத தொகை செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இதை உண்மையென நம்பி மிரண்டு போன ஜெகதீசன் ஆளை விட்டால் போதும் என 38,000 ரூபாயை ஜிபே மூலம் அவர்கள் கூறிய வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். பின்னர் நண்பர்களிடம் தெரிவித்த பொழுதுதான் தாம் சைபர் மோசடியில் சிக்கி பணத்தை இழந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் அவர் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் பணம் அனுப்பிய வங்கி கணக்கை வைத்து விசாரித்த போது மோசடியில் ஈடுபட்டவர்கள் பச்சாப்பாளையத்தைச் சேர்ந்த சபரி மற்றும் நேருநகர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த வினு என்பது தெரிய வந்தது. அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரித்த பொழுது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. இந்த இருவர் மீதும் இதே பாணியில் பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்ததாக 11 வழக்குகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. அவர்களிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.